தமிழ், சரஸ்வதி 2 பேருமே வீட்ல இருக்காங்க. அப்போ மேகனா வராங்க. பயங்கர கோவமா வராங்க. வந்த உடனே தமிழ்கிட்ட சொல்றாங்க, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன ஏமாத்தியிருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு மேகனா பயங்கர கோவமா கத்துறாங்க. "இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "ஆமா, அன்னைக்கு நாங்க வந்தோமே, அப்போ கூட இவரோட ஒய்ஃப்ன்னு தானே என்ன சொன்னாரு. நீங்க அத கவனிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. தமிழ் மேல எந்த தப்புமே இல்ல. "சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம்ல இருந்தோம். அப்போ கூடவா உங்களுக்கு அப்படி தோணல?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. என்ன சாதாரணமா ஏமாத்துனாலே நான் விடமாட்டேன். அதுவும் நீ என்னை ஏமாத்தி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியிருக்க. உன்னை இனிமே நான் சும்மாவே விடமாட்டேன். உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. புரியுதா? அது மட்டும் இல்ல. உன்னோட ஒவ்வொரு நாளும் நீ கவுண்ட் பண்ணிக்கோ. இனிமே உனக்கு எல்லா கெடுதலும் என்னால தான் நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு மேகனா பயங்கர கோவமா திட்டுறாங்க. அத கேட்டோனே தமிழ், சரஸ்வதி 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசல. மேகனா சொல்றாங்க, "இனிமே உனக்கு இருக்கு இரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாங்க. கூட அந்த வேலை செய்றவங்களும் இருக்காங்க. "நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கருந்து போறாங்க. அப்ப சரஸ்வதி சொல்றாங்க, "என்னங்க இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, இப்படிதான் பேசுவாங்க. வேற எப்படி பேசுவாங்க? இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த நமச்சிவாயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா தமிழ் திட்டுறாரு. "அவன் மட்டும் இந்த தப்ப செய்யலனா, இன்னைக்கு இப்படி நடந்தே இருக்காது. இன்னைக்கு நான் நல்லா வந்திருக்கேன். இப்ப மறுபடியும் அதே நிலைமைக்கு போகிற மாதிரி தான் இருக்கு. இனிமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே சரஸ்வதி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "என்னங்க இது? இப்பதான் ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தோம். மறுபடியும் அதே நிலைமைனா எப்படிங்க அது?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "இப்ப என்ன பண்ண முடியும் சரஸ்வதி? நடக்கிறது நடந்தே தீரும். பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வதி. என்ன மேகனா இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேகனா அந்த வேலை செய்றவங்களோட பேசிட்டு போறாங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவனை இனிமே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா பாப்பா, விடவே கூடாது. நம்மள நம்ப வச்சு ஏமாத்தியிருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா விடாத. அவங்கள ஏதாவது நீ பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க.